அது என்னன்னு தெரிலங்க. எதனால் பண்டிகை வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் போல் இருக்குது. அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் தூங்கிட்டேன். லேட்டாக தாங்க எழுந்தேன். அம்மா வந்து சீக்கிரமாகவே எழுந்து வாசலுக்கெல்லாம் சாணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க. எனக்கும் பாப்பாக்கும் தண்ணி காய வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் தண்ணி ஊற்றின்னு வந்துட்டோம். வெயில் வந்து காயலைங்க. அதனால தாங்க டிவி பார்த்துக்கினே ஃபேனில் தாங்க தலைமுடி ஆற வச்சேன் நான். பூஜை சாமானுங்கள்லாம் கழுவி குங்குமஞ்சாலாம் வச்சுட்டாங்க. வாசப்படி குங்குமஞ்சா வச்சிடலான்னு சொல்லிட்டு வாசப்படிக்கெல்லாம் வச்சுட்டு பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. உதிரி சாமந்தி வந்து வரும்போது வாங்கின்னு வந்தாங்க. அதுதாங்க நாங்கள் இன்றைக்கி பூஜைக்கு யூஸ் பண்ணோம். எங்கள் ஊர் சைடில் வந்து பரணி காவடி எடுப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்து இன்றைக்கி கிருத்திக் காவடி எடுப்பாங்க. உங்கள் ஊர் சைடில் வந்து பரணி காவடி எடுப்பீங்களா கிருத்திக் காவடி எடுப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வழுக்கெல்லாம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு கம்மாச்சி வழுக்கு குத்து வழுக்கு குபேர வறுக்கெல்லாம் சொல்லிவிட்டு வழுக்கு ஏற்றிட்டாங்க. சாப்பாடு என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு பைத்தம்பருப்பு ஜவ்வரிசி போட்டு பாயாசம் செஞ்சுருந்தாங்க. அவரைக்காய் பொரியல் பூசணிக்காய் பொரியல் பச்சரிசி சாதம் வச்சுருந்தாங்க. முருங்கைக்காய் சாம்பார் வடை வந்து லாஸ்ட்டில் தாங்க செய்வாங்க. அம்மா வடையும் செஞ்சுட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியில் வந்து நாங்கள் வழுக்கு ஏற்றுவோங்க. நாங்கள் பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஜெலிச்சிடுவோங்க. அரைச்சிட்டு மாவை ஜெலிச்சிட்டு கொஞ்சம் சர்க்கரை தண்ணி இது மட்டும்தாங்க மிக்ஸ் பண்ணி மாவலுக்கு பிடிப்போம்ல நம்ம அந்த மாதிரி மாவலுக்கு மாதிரி பிடிச்சி அதை திருசில் வந்து எண்ணெய் நல்லா துவைச்சி எடுத்து வழுக்கு ஏற்றுவாங்க. அந்த மாதிரி தாங்க அம்மா இன்றைக்கி வழுக்கு செஞ்சாங்க. காடி கிருத்திகை அன்றைக்கி பச்சிலெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டேங்க. முருகருக்கு அரோகரான்னு சொல்லி நாங்களும் இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்கு சாமி கும்பிட்டோம். அம்மா ஒரு பொழுது விட்டோடனே நாங்கள் எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டோங்க இன்றைக்கி.